ஆளுநரை சந்தித்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மைய பகுதியில், கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து சுமார் இதுவரை 60 பேர் இறந்திருக்கின்றார்கள். சுமார் 157 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மருத்துவமனையில் பல பேர் அபாய கட்டத்தை இன்னும் தாண்டவில்லை. இந்த விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு இது இரண்டாவது சம்பவம். ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் மரணம் அடைந்தார்கள். அப்பொழுதே விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இனி தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவு இருக்காது, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்ற செய்தியெல்லாம் வெளியிட்டார். ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் அந்த செய்தி வந்திருக்கின்றன. ஆனால் கள்ளக்குறிச்சி மரணம் மிக மோசமானது. கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மையப்பகுதி, காவல் நிலையத்திற்கும் இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த இடத்திற்கும் இடைவெளி சுமார் 300 அடி தூரம். அருகிலேயே நீதிமன்றம் இருக்கின்றது. கள்ளக்குறிச்சி தலையிடமாக கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கின்றது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்கின்றது. அங்கே ஆர்டிஓ அலுவலகம் இருக்கிறது, தாசில்தார் அலுவலகம் இருக்கின்றது. இன்றைக்கு டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் எல்லா நிறைந்த அந்த பகுதியில் பகிரங்கமாக கள்ளச்சாராய் விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஊடகத்திலும் பத்திரிகையிலும் நீங்கள் செய்தி சேகரிக்கின்ற பொழுது அதை சேகரித்து பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டிருக்கின்றீர்கள். ஆக கள்ளச்சாராயம் பருகி 18ஆம் தேதி மாலையிலே இந்த கள்ளச்சாராயம் பருகி இருக்கின்றார்கள், குடித்திருக்கின்றார்கள். அப்பொழுதே பாதிப்புள்ளாக இருக்கின்றார்கள். சில பேர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற இருக்கின்ற பொழுது சிகிச்சை மறுக்கப்படுகிறது. அதோடு அடுத்த நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார். அதற்குள் 3 பேர் இறந்து விடுகிறார்கள். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தித்தாள் முன், செய்தியாளர்கள் முன் பேட்டி அளிக்கின்ற பொழுது அது 3இல் ஒருவர் வயிற்று வலியின் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும், மற்றொருவர் வயது முதிர்வின் காரணமாக இருந்ததாகவும், மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் பேட்டி அளித்தார். கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை, இதை வதந்தியை நம்ப வேண்டாம் என்று அவரே பேட்டி கொடுத்து விட்டார். இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறாத ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, இந்த 3 பேர் இறப்புக்கு துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சியருடைய செய்தி கேட்டு அங்கே விற்பனை செய்த அந்த கள்ளச்சாராயத்தை அதிகமான குடித்து இன்றைய தினம் அதிகமான இறப்பு ஏற்பட்டுகின்றது. இதுக்கு முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம். விடியா திமுக முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று, தார்மீக பொறுப்பேற்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்த அதற்கு முழுமையான பொறுப்பேற்று, தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த விசாரணை நியாயமாக, நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் இதை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நியாயமான விசாரணை நடைபெறும். ஏற்கனவே செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய அந்த விசாரணை சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அது மக்களுக்கு பயனளிக்கவில்லை. இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பொழுதும் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் சில அமைச்சர்கள் துணை போனதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்துள்ளன. இப்பொழுதும் பகிரங்கமாக
கள்ளக்குறிச்சி நகர மையப்பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் விற்க முடியாது. இதில் கூட திமுகவுடைய பெரும் புள்ளிகள் இதற்கு பின்புலமாக இருந்து ஆட்சி அதிகார பலத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். வரவனான செய்தி. ஆக ஆளுங்கட்சி என்ற காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. அதோடு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனாலேயும் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம். மக்களிடத்திலே இருக்கின்ற சந்தேகத்தை போக்கின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே கூட்டம் கூட்டுறார். போதைப்பொருள் தடுக்கப்படும், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் என்று அந்த கூட்டத்திலே உயர் அதிகாரிகள், உயர் காவல்துறை அதிகாரிகளை வைத்து செய்தி வெளியிடுகிறார். ஆனால் அவர் செய்தி வெளியிடுவதோடு அதோடு நின்று போய்விடுகிறார். அதற்கு பிறகு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதோட இன்றைக்கு தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு தமிழக போதைப்பொருள் கேந்திரமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நடந்த பிறகு கடந்த 3 நாட்களில் 876 கள்ளச்சாராய கைது செஞ்சிருக்கிறாங்க. 861 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி கள்ளச்சாராய ஊழல்கள் 6000 லிட்டர் அளிக்கப்பட்டிருக்கின்றது. கள்ளச்சாராயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் கல்வராயன் மலைப்பகுதியிலே கிடைத்த தகவல். தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்தை இப்பொழுது இந்த அரசு ஆங்காங்கே இன்றைக்கு ரெய்டு பண்ணி இந்த கள்ளச்சாராய ஊழலை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் முன்கூட்டியே செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கல்வராயன் மலையிலே கள்ளச்சாராயம் காய்ச்சல் என்று சொன்னால் வனத்துறைக்கு தெரியாமல் காய்ச்ச முடியாது. அந்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் விசாரிக்கப்பட வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இன்றைக்கு காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் எங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகின்றதோ மலைக்கு சென்று அந்த கள்ளச்சாராய உரலை அளிக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே வனத்துறையா இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரிந்துதான் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து காய்ச்சி விற்பனை செய்யப்படுகிறது. இது அரசுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும். உளவுத்துறைக்கு ஏன் தெரியவில்லை என்றுதான் சந்தேகம். உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டதா? நிர்வாக திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவல் கிடைக்கப்படாத காரணத்தினாலே இன்றைக்கு இதுவரை சுமார் 60 உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம். 157 பேர் சிகிச்சை பெற்றவர்கள், இன்னும் பல பேர் அபாய கட்டத்தை தாண்டவில்லை. இதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்று தார்மீக நீதியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த விசாரணை உண்மையாக நேர்மையாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்ற விவரத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி நாங்கள் மனுவாக அளித்திருக்கிறோம்.